நீங்கள் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு மாறலாம்னு பிளான் பண்ணுறீங்களா? அப்போது இந்தியாவில் இந்த 3 மாநிலத்துக்கு மட்டும் அவசரப்பட்டு வேலைக்கு போயிடாதீங்க. ஏன்னா இந்தியாவிலே இந்த 3 மாநிலத்தில் மட்டும்தான் மாதாந்திர சராசரி சம்பளம் ரொம்பவே கம்மி. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் ஒரு நபரோட சராசரி சம்பளம் 24,000லேருந்து 32,000 வரைக்கும் இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலத்தோட நிலைமை ரொம்பவே மோசம். அதில் 3,000த்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசில் ஒரு ஊழியரோட சராசரி மாதாந்திர சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16,000லேருந்து 21,000 வரைக்கும் இருக்குது. கடைசி 2 இடங்கள் இருக்கிறது பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் தான். இந்த மாநிலத்தில் ஒரு ஊழியரோட சராசரி மாதாந்திர சம்பளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,000லேருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் இந்தியாவிலே மிகவும் குறைவான சராசரி மாத சம்பளமாக இருக்குது. ஸோ இதனால தான் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டை தேடி வேலைக்கு வராங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போகணும்னு இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எந்த மாநிலத்தில் அதிக சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.